ஒரு பக்கம் ஒரு பிரச்சனை, ஒரு பக்கம் பாராட்டு. 2யுமே குடுத்துட்டாரு அன்னைக்கு. ஆகஸ்ட் 2 முதல் நலன் காக்கும் ஸ்டாலின் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. Achika, India's #1 trusted gold buyers. We release pledged gold instant cash payment. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கபாலீஸ்வரர் கோயில் பிரசாதம் புளியோதரையை சாப்பிட்டு தான் நான் வளர்ந்தேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஆனா அந்த பிரசாதத்துல தான் இப்ப சிக்கல் வந்திருக்கு போல. திருச்செந்தூர் கும்பா விஷயத்துல என்ன நடந்தது சார்? நிஜமாவே பிரசாதம் சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி என் வாழ்க்கையே பிரசாதத்தில் தான் ஆரம்பித்தது. அது அன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னாக்க, அடுத்த நாள் பார்த்தாக்க இதுவும் யாகசாலையில் பாடின பாட்டு இது எல்லாம் சேர்த்து ஒன்றா வருது. எடுத்தோடனே இந்த ஒரு சின்னதாக இதில் எப்படி வருதுன்னா, நான் ஒன்றும் அன்னதானம் சாப்பிட வரல, நான் எவ்வளோ பெரிய பாடகர் தெரியுமான்னு போட்டு வந்துருச்சு. நிறைய பேர் என்ன நினச்சிருப்பாங்க, நம்ம வேல்முருகன் ஏன் இப்படி ஆயிட்டாரு, நானும் பாடுவேன் சார் அப்படின்னோடனே, ஐயா அப்போனா பாடுங்க ஐயா. எனக்கு டஃப்பாக தான் இருந்தது. ஏன்னா நான் போனை எடுத்து அந்த வரிகளை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நெட்டு வேற இல்லையா, எங்கேயாவது வருமானு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அவர் கடகடன்னு மழையா பொழிஞ்சு அடிச்சு தள்ளிட்டு போயிட்டாரு. பற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்து பட ஒத்து போறவன பெருமாளே மூத்த கணேசனே, முக்தி தரும் விநாயகனே, பார்வதிக்கு தலைமகனே, எங்களை வாழ வைக்கும் கஜமுகனே, ஒரு சூடம் ஏற்றி காட்டுவோம், உன் சுடர் முகத்தை போற்றுவோம், எங்களோட பிள்ளைக்கெல்லாம் உனது பெயரை சூட்டுவோம், எங்களோட பிள்ளைக்கெல்லாம் உனது பெயரை சூட்டுவோம், உனது பெயரை சூட்டுவோம். பொன்மகள தேவி அம்மா, பொற்பன காளியம்மா, ஆலங்குடி நாடியம்மா, அறந்தாங்கி வீரமகாளியம்மா, அகிலமெல்லாம் முன்னாச்சி அம்மா உந்தன் அருளாட்சி, அகிலமெல்லாம் முன்னாச்சி ஆடி மாசத்துல அருளாட்சி. கபாலீஸ்வரர் கோயில் பிரசாதம் புளியோதரையை சாப்பிட்டு தான் நான் வளர்ந்தேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஆனா அந்த பிரசாதத்துல தான் இப்ப சிக்கல் வந்திருக்கு போல. திருச்செந்தூர் கும்பா விஷயத்துல என்ன நடந்தது சார்? சத்தியமாக சொல்கிறேங்க, இறைவன் மேலபடி நான் எதர்ச்சியாக தான் இந்த பிரசாத இதுன்னு சொன்னேன். அது பாருங்கள், முருகர் எப்படி கொண்டு வந்து உனக்கு இப்படி நடந்த செய்தியை நீ சொல்லணுன்னு இந்த இயற்கையாகவே நடக்குது. இது பிளான் கூட பண்ணல. நிஜமாகவே பிரசாதம் சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி என் வாழ்க்கையே பிரசாதத்தில் தான் ஆரம்பித்தது. அது அன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னாக்க, எங்கள் டீமோட அரங்கத்தில் கச்சேரி முடிஞ்சுது திருச்செந்தூரில். ஆமாம், 6ஆம் தேதி மாலை கச்சேரி முடிச்சுட்டு நான் பசியோடு அப்படியே உட்காந்துருக்குறோம் எல்லாரும். இப்போ திடீர்னு ஒரு தொலைக்காட்சி அவங்க பத்திரிகையாளர்கள் கேமராமேனும் அவங்களும் வந்திருந்தாங்க. அண்ணா உங்களை எங்கெல்லாம் தேடுறது, மத்தியானத்துலேருந்து தேடுறோம், ஒரு பேட்டி வேணும் அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன், கொடுக்குறேன் இங்கே எடுத்துங்க அப்படிங்கும்போது, இல்லைண்ணா யாகசாலைக்கு போய் அங்கே எடுத்துக்கலாம், அப்படியே உங்களுக்கு சாப்பாடும் அங்கே தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க போல இருக்குது, சாப்பிட்றலாம். ஆமாம்மா, ஏன்னா காலையிலேருந்து நான் விரதம் இருந்தேன், ரூமும் வேற இங்கே கிடைக்காதனால அப்படியே நான் அதாவது நம்ம காலனியும் அணையலை. ஏன்னா கோயில் உள்ள பொதுவாகவே மாலை போட்டு தான் நான் அணிய மாட்டேன். அது அன்னைக்கு வெயில், பயங்கர வெயில், சுடு, அதனால் ரொம்ப டயர்டாகிட்டேன். அங்கே பேட்டி விட்டு அப்படியே சாப்பிட்றேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். இப்போ இவங்க அழைச்சிக்கிட்டு போகிறாங்க. அழைச்சிக்கிட்டு போகும்பொழுது அங்கே 2 காவல் அதிகாரிகள் இருந்தாங்க. டக்குன்னு இவங்க கேட்டை போய் ஓப்பன் பண்ணாங்க. அந்த காவல் அதிகாரி என்ன பண்ணிட்டாங்கன்னாக்க, எங்கம்மா போகிறீங்க யாருன்னொடனே, நான் அந்த மாதிரி தொலைக்காட்சி பத்திரிகையாளர்னோடனே அதெல்லாம் அவங்க போக முடியாதுன்னு சொல்லி இவர் சொல்கிறாங்க. இப்போ என்னை அழைச்சிட்டு போகிறதுக்காக கோயில் நிர்வாகத்திலேருந்தே ஒரு காவலாளியும் வந்திருந்தார். அவர் என்ன பண்ணார், இல்லை சார் இங்கே கச்சேரி முடித்தார், பாடுறதுக்கு சாப்பிட்றது தான் கூப்பிட்டு போகிறோன்னு. இன்னொரு காவலாளி என்ன நினச்சிக்கிட்டாருன்னா, அன்னதானம் போடுறாங்க, அன்னதானம் மூடியாச்சு, அன்னதானம் இங்கே இல்லை, அதனால் நீங்கள் வேறு வழியாக போங்க அப்படின்னு அவர் ஒரு மாதிரி சொன்னோடனே, எனக்கு டக்குன்னு பசியில் இருந்த நேரத்தில் நான் என்ன பண்ணிட்டேன், ஐயா அன்னதானம்லாம் சாப்பிட வரல, நான் அதாவது அவங்க பொதுமக்கள்னு நினச்சிக்கிட்டு அப்படி சொல்லிட்டாங்க போல இருக்குன்னு நினச்சிக்கிட்டு, நான் பாடகர் சார், சிங்கர், நான் படத்தில் இத்தனை பாடம் பாடிருக்கேன் அப்படின்னு அந்த எமோஷனலாக அங்கே சொல்லிவிட்டேன், கத்திவிட்டேன். இப்போ என்ன ஆகிட்டதுன்னா, நம்ம வந்த கேமராமேன் அவர் அதை வீடியோவும் எடுத்துக்கிட்டே இருந்திருக்காரு, இது தெரியல. அடுத்த நாள் பார்த்தாக்க இதுவும் அப்புறம் யாகசாலையில் பாடின பாட்டு இது எல்லாம் சேர்த்து ஒன்றா வருது. எடுத்தோடனே இந்த ஒரு சின்னதாக இதில் எப்படி வருதுன்னா, நான் ஒன்றும் அன்னதானம் சாப்பிட வரல, நான் எவ்வளோ பெரிய பாடகர் தெரியுமான்னு போட்டு வந்துருச்சு. இப்போ எல்லாரும் என்ன நடந்தது என்ன கேட்க ஆரம்பிச்சு. இன்னும் நிறைய பேர் என்ன நினச்சிருப்பாங்க,
நம்ம வேல்முருகன் வந்து ஏன் இப்படி ஆயிட்டாரு, ஏன் இப்படி பேசுகிறாரு, தப்பு இல்லையா அப்படின்னு நினச்சிருப்பாங்க. காரணம் என்னென்னா, ஒரு அன்னதானம் சாப்பிட்றவங்களையோ அன்னதானத்தையோ அப்போ இவர் குறை சொல்கிறார் போல இருக்குன்னு தான் நினச்சிருப்பாங்க. சத்தியமாக நான் அந்த இன்டென்ஷனில் சொல்லலை. அவங்க அன்னதானம் மூடிடுச்சின்னு சொன்னதுனால இல்லை சார் அன்னதானம் சாப்பிட வரலங்கிற அந்த அதுக்காக பதில் அளிக்க போய் அது தவறானது. ஒருவேளை அப்படி யாரையாவது தவறாக நினைத்து புண்பட்ட மாதிரி இருந்தனால் கண்டிப்பாக மன்னிச்சுக்கிங்க. இதுதான் ஏன்னா அன்னதானம் போடுறதும் பிடிக்கும், சாப்பிட்றதும் பிடிக்கும். அதனால் முருகர் பக்தராக சரி யாராக இருந்தாலும் சரி உலகத்தில் இருக்கிறவங்க இந்த வீடியோவை சப்போஸ் பார்த்துருந்தீங்கன்னா தவறாக மட்டும் எடுத்துக்காதீங்க, மன்னிச்சிருங்க. ஒரு பக்கம் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம கலாட்டாவே பதிவு பண்ணியிருந்தோம். திருப்புகழ் பாடிட்டு இருந்தீங்க, அப்போ ஒரு காவல் அதிகாரியும் பாடினார் இல்லையா? அதை அந்த அந்த நிகழ்வு பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. ஐயோ, அதுவும் பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம். என்னென்னா, மக்களுக்காக 24 மணி நேரமும் ஓயாமல் அந்த சீருடை அணிந்து அந்த மக்கள் போகிற போக்கில் அவங்கள வந்து சரிப்படுத்தி வச்சுக்கிட்டு இருக்காரு காவல்துறைகள். அதுலேயும் வந்து கும்பாபிஷேகம்னா பல லட்சம் பேர் கூடுற இடம். அந்த பல லட்சம் பேரில் ஒருத்தவங்க ஒரு ஏதாவது சின்ன ஒரு அசம்பாவிதம் நடந்துட்டால் கூட உடனே காவல்துறை சரியில்லைன்னு தான் சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு காவலாளி கும்பாபிஷேகத்தை காண வந்திருக்கும் பக்தர்களை வந்து அவங்கள அழகாக உட்கார வச்சு அவங்கள்ட்ட ஜாலியாக பேசி அவங்களுக்கு வந்து முருகருடைய அந்த சில விஷயங்கள்லாம் சொல்லி பக்தி பரவசத்தில் அப்படியே இது பண்ணிகிட்ருக்காரு. அந்த டைமில் கலாட்டாவிலேருந்து அண்ணா பேட்டி வேணும் இந்தமாரி சொன்ன மாதிரி கேட்ட மாதிரி கேட்குறாங்க. இங்கே வேணாம், இது இருட்டாக இருக்குது, வாங்க ஒரு இடத்துக்கு நம்ம போகணும்னு சொல்லி அழகாக அங்கேருந்து அவங்கள கூப்பிட்டுக்கிட்டு வந்து இப்போ இங்கே இவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க, இந்த காவல் அதிகாரி இருக்காங்க, நம்ம இங்கே பாடுவோம்னு சொல்லி அப்படியே பாடும்பொழுது காவலாளி என்ன பண்ணாங்க, ஐயா இங்கே வந்து இங்கேயும் மக்கள் எதிர்பார்க்குறாங்க வந்து பாடுங்க அப்படிங்கும்பொழுது டக்குன்னு என்னன்னாக்க நானும் பாடுவேன் சார் அப்படின்னோடனே, ஐயா அப்போனா பாடுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அதுதான் நமக்கு வந்து மக்களுக்கு போய் சேர்ற ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி எவ்வளோ பெரிய கஷ்டத்துலேயும் துன்பத்துலேயும் கவலையிலையும் இருந்தாலும் அதை பார்க்கும்பொழுது அவங்களுக்கு ஒரு சின்ன மனசு சந்தோஷமாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக அவர் அங்கே முத்தைத்தர் அதுவும் உண்மையிலேயே எனக்கு டஃப்பாக தான் இருந்தது. ஏன்னா நாம் ஃபோனை எடுத்து அந்த வரிகளை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நெட்டு வேறு இல்லையா, எங்கேயாவது வருமானு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அவர் கடன்னு மழையாக பொழிஞ்சு அடித்து தள்ளிட்டு போயிட்டார். உண்மையிலேயே அது ஒரு பெரிய கொடுப்பனை. ஏன்னா அவரோட நான் என்னது தான் எனக்கு கொடுப்பேன். அது பெரிய சந்தோஷம். அதே மாதிரி அந்த முத்தைத்தரு பக்தி திருநகை பாடலை வந்து திருப்புகழை வந்து அருணகிரினாருடைய அந்த இதை வந்து கொஞ்சம் கூட இந்த சொல்லாடலையும் அந்த குரல் வளத்தையும் செம்மைப்படுத்தி சீர்படுத்தி வெற்றி வகை சூடனார் மக்கள் முன்னேறு இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக அது வந்து கலாட்டாவில் வேறு லெவலில் கொண்டு போச்சு. அப்போ அந்த அதிகாரிக்கும் கலாட்டா மூலமாக பேராயிட்டது. அந்த அதிகாரிகளுடைய இருக்கிற அத்தனை அதிகாரிகளுக்குமே நாங்களும் எங்கள்கிட்டையும் பக்தி இருக்குது, நாங்களும் வந்து மக்களை மட்டும் நாங்கள் வந்து இது பண்ணல, எல்லா விதத்தாலையும் அவங்கள நாங்கள் பாதுகாப்போம் அப்படின்ற ஒரு கருத்து அந்த பாடல் மூலமாக இருந்து அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய பேராயிடுச்சு. அதுக்கு உண்மையிலேயே அந்த முருகருக்கு தான் அந்த நேரத்தில் நன்றி சொல்லணும். இப்போ திருச்செந்தூர் முருகருக்கு அந்த நேரத்தில் நானும் அங்கே நின்னது, கலாட்டாவும் அழகாக வந்து எடுத்து பதிவு பண்ணி அது மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்த விதம் ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஒரு பக்கம் ஒரு பிரச்சனை, ஒரு பக்கம் பாராட்டு, ரெண்டையுமே கொடுத்துட்டார் அன்றைக்கி. அதுவும் கரெக்டாக நான் கூட கவனிக்கலை. வீடியோ போட்டு கொஞ்ச நாள் கழித்து தான் நான் பார்க்குறேன். அந்த அவர் காவல்துறை ஆய்வாளர் வந்து பாடிக்கிட்டு இருக்கப்போ அவரோட ஃபோன் வந்து கேமரா இயல்பாக ஆன் ஆகிருக்குது. ஆன் ஆகி கரெக்டாக அவர் வந்து அந்த திருப்புகழ் பாடிக்கிட்டு இருக்கப்போ ஒரு டைம் பெருமாளேன்னு சொல்கிறப்ப அவர் இந்த கையை தூக்குறாரு, மேலே இருக்க வேல் வந்து அவரோட ஃபோனில் அப்படியே படுது, அப்படியே தெரியுது. ஆக்சுவலாக அதுவுமே எல்லாரும் போட்டிருந்தாங்க, இந்த டைமிங்ல கரெக்டா வேல் தெரியுது பாருங்க அப்படின்னு. ஏதோ இறை அருள் தான். அது உண்மையிலேயே அது ஒரு பெரிய அது அமைஞ்சது. அது எதாவது சொல்கிறேனே, நம்ம மனசார ஒரு விஷயத்த கஷ்டப்பட்டோம்னா, ஐயோ இவ்வளோ கஷ்டப்படுறோம் நமக்கு ஒரு நல்லது நடக்கலேன்னு நினைக்கும்போது கடவுளை அப்போ கொடுத்துருவார். அதுதான் முருகன். இப்போ அது நடந்தது கண்கொள்ளாமல் நீங்கள் அதை பார்த்தது அது நீங்களே தான். ஏன்னா அப்போ தான் 11:30 மணிக்கு இப்போ தான் சார் உள்ளே விடுறாங்க, உள்ளேருந்து வரோன்னு. அதாவது ஒரு பக்கம் தடுத்து நிறுத்தி உள்ளே விடாது காவல், அதே காவலில் இங்கே எடுத்து நம்ம பாராட்டி போடுறோம். அப்போ அதுதான் ஒரு இடத்துல கஷ்டத்தை கொடுப்பாரு, ஒரு இடத்துல அந்த சந்தோஷத்தை கொடுப்பாரு. இது ரெண்டையும் செய்கிறவர் தான் முருகர். அதனால் கஷ்டத்தை பெருசாக எடுத்துக்காமல் நம்ம சந்தோஷம் கிடைக்க போகுதுரா அப்படின்னு நினச்சிக்கணும். ஒரு கஷ்டம் ஒருத்தவங்களுக்கு வருதுன்னாவே
அப்போ முருகர் ஏதோ நல்லது நடத்த போகிறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் திரும்பவும் பயணிக்கணும் மொழிஞ்சு ஐயோ இவ்வளோ கஷ்டம் வந்துருச்சே இனிமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கிட்டோம்னா அந்த சந்தோஷமான விஷயத்தை நம்ம சென்று அடைய முடியாது. இந்த 2 விஷயத்தை தான் முருகர்கிட்ட எப்பயுமே நம்ம புரிஞ்சுக்கணும், மக்கள் பக்தர்கள் புரிஞ்சுக்கணும். எனக்கு கஷ்டத்தை கொடுக்குறிய அப்படின்னு சொன்னாவே நீ அதை பற்றி யோசிக்கவே கூடாது, வேறு ஏதோ ஒன்று கொடுக்க போகிறாருன்றது அர்த்தம். அதனால தான் அங்கே குளிக்கும் பொழுது ஒரு அம்மாவுடைய தாலி தொலைஞ்சி போச்சு, எல்லாரும் தேடுறாங்க. நான் உனக்கு வந்து வேண்டிக்கிட்டு நான் போகும்பொழுது தாலியோடு போகணுன்னு நினச்சேன், இன்றைக்கி என் தாலியை பறிச்சு முருகா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அழுதுகிட்டு போகும்பொழுது ஒருத்தர் கண்டுபிடிச்சி தாலி கிடச்சிச்சின்னு சொன்னாங்க. உண்மையிலேயே அது வந்து வேற ஒருத்தவங்க தாலியா அப்படின்னு கூட பார்க்குறதுக்கு கூட அது இது பண்ணாங்களாம், புதுசாக கூட இல்லை ரெடி பண்ணி கிடச்சிச்சின்னு கூட. ஆனால் அந்த தாலியை பார்த்த உடனே அவங்க என்ன போட்டிருந்தாங்களோ அது அப்படியே இருந்து தான். அப்போ தான் வந்து இது என்னுடைய தாலி தான் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு போனாங்களாம். அதேமாரி முருகர்கிட்ட நன்றி சொல்லிட்டு போனாங்களாம். பறிச்ச தாலியை திரும்பவும் கொடுத்தியே, அதுவும் கடலில் விழுந்ததை குளிக்கும் பொழுது. இதெல்லாம் என்ன மிராக்கிள், அவர் செய்வார், நல்லதே செய்வார். ஆனால் நம்ம வந்து பொறுமையாக இருக்கணும். கந்தன் குரணை படத்தில் சொல்கிறோம், இன்னலுக்கு பிறகுதான் இன்பம். ஆஹா, ஆமாம் ஆமாம், கரெக்டு. சரி, இப்போ குலதெய்வ வழிபாடு, இப்போ உங்களுடைய குலதெய்வ வழிபாடெல்லாம் எப்படி, என்ன மாதிரி நீங்கள் வந்து அந்த ரூட்ஸோட எப்படி பயணப்படுறீங்களா எப்படி? அது குலதெய்வங்கிறது நமக்கெல்லாம் வந்து எல்லா கிராமத்துலேயும் வந்து ஐயனார், வீரனார், சம்பையனார் இப்படி தான். அதேமாரி தான் நமக்கும். அவர் வந்து எப்படின்னாக்க ஒரு உக்கரமானவர் தானே. அவருக்கு வந்து அந்த கிடா வெட்டி பூசை பண்ணுறது, முப்பூசை பண்ணுறது, இது எல்லாமே பலி கொடுத்து அவரை வந்து சந்தோஷப்படுத்தி குடும்பம் வந்து தழைத்து ஓங்கணும் அப்படிங்கிறது தான் அது. முன்னோர்கள் அவர்களை வழிபடுறது தான் குலதெய்வ வழிபாடுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இவர் எப்பயுமே எல்லா வீரனார் மாதிரியே அந்த மீசையை முறுக்கிக்கிட்டு வேல்கம்பு வச்சுக்கிட்டு இந்த வீச்செருவா வச்சுக்கிட்டு அவர் ஒரு என்ன சொல்கிறது, பார்க்குறதுக்கே உக்கரமாக இருப்பார். ஆனால் நம்மளெல்லாம் வந்து பாதுகாப்பார். அதான் எல்லையில் நிற்கிறாரு எங்கள் ஊர் ஐயனார், தொலையில் நின்றுக்கிட்டு தொல்லையெல்லாம் நீக்குவார், தொலை தூரத்தில் நின்றுக்கிட்டு தொல்லையெல்லாம் நீக்குவார் அப்படின்னு சொல்லி அந்த பாடல்லாம் நாங்கள் பாடுவோம். அந்த மாதிரி இந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரியே எப்பொழுதுமே எல்லையில் நின்று மக்களை வந்து காக்கிற காவல் தெய்வம் நம்மளுடைய குலதெய்வம். அவருக்கு வந்து ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு படையில் இருக்கும். இப்போ நம்ம ஊர்லாம் பார்த்திங்கனாக்கா அவருக்கு வந்து அந்த முப்பூசை படையல் போடணும். அதை தாண்டி அவருக்கு வந்து அந்த பொரிக்கடலை, இந்த சுருட்டு, பிஸ்கெட்டு இது வைக்கணும். அதேமாரி குலதெய்வ வழிபாட்டில் இன்னொன்று இருக்குது, இந்த சாராயமும் படைப்பாங்க. அவருக்கு அதை வச்சு படைக்கலை அப்படின்னாக்க அது வந்து ஏதோ குலதெய்வ குறம்பாங்க. அதே மாதிரி அதாவது ஆடு, கோழி, பன்றி இது 3மே படையல் இடுவாங்க. இது வந்து காலங்காலமாக வழி வழியாக உங்களுக்கு ஐயனார் தான் இல்லையா? ஆமாம், வீரனார் வீரனார் வீரனார். வீரனார். எந்த ஊரில்? விருதாச்சலம் பக்கத்தில் முதனைன்னு சொல்லிட்டு நம்ம கிராமத்தில் வீரனார் இருக்காங்க. வீரனார் கோயிலில் எப்பயுமே அம்மனும் இருப்பாங்க, அதாவது தாயாரும் இருப்பாங்க, அதுமாரி பைரவரும் இருப்பார். அவர் தான் என்ன பண்ணுவார், முன்னாடி உட்காந்துருப்பார் வீரனாருக்கு முன்னாடி எப்பயுமே. இது வந்து காலங்காலமாக வந்து குடும்பமாக அங்கே தான் வந்து காது குத்து, மொட்டை அடித்து காது குத்துறது, பொங்கல் வைக்கிறது, இப்படி ஒரு நடத்தும். அப்புறம் நம்ம வேண்டுதல் வந்து இப்போ வந்து குலதெய்வத்தில் போயிட்டு இந்தமாரி வந்து எனக்கு வேலை கிடைக்கணும், திருமணம் நடக்கணும், நோய் நொடிகள் நீங்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு நான் வந்து உன்னுடைய கோயிலில் உன்னுடைய ஆலயத்தில் நான் முப்பூசை இடுறேன் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வச்சுட்டு போவாங்க. அது 6 மாதமோ 3 மாதமோ 1 வருஷத்துலேயோ அந்த வேண்டுதல் நிறைவேறும்போது அதே மாதிரியே ஊரை எல்லாருமே வர வச்சு முப்பூசை படையல் பண்ணி அவருக்கு தேவையான அந்த அவருக்கு தேவையான அந்த அபிஷேக பொருள்லாம் வச்சு படைச்சி மக்களுக்கு எல்லாருக்குமே வந்து பந்தி பரிமாறுவாங்க. இது காலங்காலமாக நம்மளுடைய குலதெய்வ வழிபாடு. சென்னையில் இருக்கும்போதோ இல்லை நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு மாத இடைவெளியிலையோ இல்லை உங்களுக்கு நேரம் கிடைக்கப்போ இந்தந்த கோயில்களுக்கெல்லாம் மறக்காமல் போயிடுவேன் அப்படின்னா அப்படி ஒரு லிஸ்ட் வச்சுருப்பீங்க இல்லையா? மறக்காமல் மேக்ஸிமம் வடபழனி முருகர், அது ரெகுலர். அது எந்த டைம் கிடைச்சாலும் பள்ளியறை பூஜையாக இருந்தாலும் சரி, பள்ளி எழுச்சியாக இருந்தாலும் சரி, மதியான நேரமோ காலை நேரமோ ஏதாவது ஒரு டைமில் வடபழனி போகிறப்பெல்லாம் ஒரு செகண்ட் அவரை போய் பார்த்துட்டு போயிடணுன்னு போயிடுவேன். அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமை யாராவது முக்கியமானவங்க ஒரு அரசியல்லையோ இல்லை நடிப்பிலையோ பெரியவங்க இருக்கிறாங்கன்னா சிறுவாபுரி போயிட்டு வரலாம் சார் அப்படின்னு சொல்லும்பொழுது அப்போ அவங்களோட சிறுவாபுரி கோயில் போவோம் செவ்வாய்க்கிழமை. அது டைம் கிடைக்கிறப்பெல்லாம் அது. அதுக்கப்புறம் மயிலாப்பூரில் இருக்கிற சாய்பாபா கோயில், அது எந்த டைம்னாலும் அதை நான் வந்து வியாழக்கிழமைங்கிறது
ரெகுலராக போகிறது எல்லாருமே வழக்கம். நான் ஆனால் அந்த பகுதி எப்போ போனாலும் நான் சாய்பாபா கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவேன். அதுக்கப்புறம் கபாலீஸ்வரர் கோயில், அது வந்து நான் சின்ன வயசுலேருந்து அங்கே போயிட்டு வந்ததுனால கபாலீஸ்வரர் கோயில். மற்றபடி அடுத்த வராகி அம்மன் கோயில், நம்ம சைதாப்பேட்டை கோர்ட்டுக்கு கீழே இருக்கிற வழக்கு தீர்க்கும் ஆமாம் வராகி. ஆமாம் வராகி. அதுக்கப்புறம் திருவான்மையூரில் இருக்கிற பாம்பன் சுவாமிகள் கோயில். இப்படி சிட்டியில் இருக்கிற மேக்சிமம் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்துடணும்னு நினைப்பேன். திடீர்னு ஐயப்பனுக்கு மாலை போட்டால் ஐயப்பன் கோயிலுக்கு போய் இங்கே மாலை போட்டு போகிறது. அப்புறம் திரும்ப அங்கங்கே அம்மன் கோயில் அங்கே கோயில்னு கச்சேரின்னு வந்துடும் நடுவில். அப்போ அந்த நேரத்தில் அப்படியே அந்த கோயிலையும் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்துடுறது. இது என்னென்னா ஒரு பாடம் இருக்குன்னா ஒரு பெரிய விஷயம்னா, இப்போ சினிமா பாட்டு பாடும்பொழுது ஸ்டுடியோவோடு நம்மளோடைய அந்த வாழ்க்கை முடிஞ்சிடும். ஆனால் பக்தி பாட்டு பாடும்பொழுது அந்த இறைவனுக்கும் நமக்கும் ஒரு பெரிய ஒரு நட்பு கிடைக்கும். எப்படின்னா அதே ஆலயத்துக்கே போய் அங்கேயே பாடும்பொழுது நம்ம இறைவனையும் பார்த்து தரிசித்த மாதிரி ஆகிடும், நமக்கான அந்த ஆசீர்வாதமும் கிடைச்சிரும். மக்களுக்கும் நம்ம பக்தி பாடல் பாடி மக்களையும் மகிழ்வித்தோம், இறைவனையும் மகிழ்வித்தோங்கிற ஒரு அன்பு சந்தோஷத்தோடு நம்ம வருவோம். அதனால் அங்கே இரட்டிப்பு மகிழ்ச்சியாக கிடைக்கும். சில நேரத்தில் வந்து ஒரு கோயிலுக்கு போகணுன்னா இதுக்காக பயணிச்சுட்டு போகணும். இப்போ அதே கோயிலே பாடுறதுக்கே வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நம்ம சாமியும் பார்த்த மாதிரி ஆகிடும், நம்ம பாட்டும் பாடிட்டு வந்த மாதிரி ஆகிடும். இதுதான் இந்த இறைபக்தி பாடும் பொழுது கிடைக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். எங்களுக்காக இப்போ ஒரு பக்தி பாடல் பாட முடியுமா சார்? மூத்த கணேசனே, முக்தி தரும் விநாயகனே, பார்வதிக்கு தலைமகனே, எங்களை வாழ வைக்கும் கஜமுகனே, ஒரு சூடம் ஏற்றி காட்டுவோம், உன் சுடர் முகத்தை போற்றுவோம், எங்களோட பிள்ளைக்கெல்லாம் உனது பெயரை சூட்டுவோம், எங்களோட பிள்ளைக்கெல்லாம் உனது பெயரை சூட்டுவோம், உனது பெயரை சூட்டுவோம். வீடாறு வேண்டாம் உனக்கு, என் நெஞ்சில் நீ தங்க ஏராள இடம் இருக்கு. வீடாறு வேண்டாம் உனக்கு, என் நெஞ்சில் நீ தங்க ஏராள இடம் இருக்கு. இப்போ பெருமாள் பாட்டு வந்தாங்க. வரம் ஒன்று தர வேண்டும் எனக்கு, நான் தினம்தோறும் பணி செய்ய வர வேண்டும் உனக்கு, நீ சூடும் மாலைக்கு பூவாக வேண்டும், உன் அபிஷேக தேனாக நான் மாற வேண்டும், உன் கோயில் வாசல் படியாக வேண்டும், உன் கோயில் வாசல் படியாக வேண்டும், பக்தர்கள் படியேறி படியேறி நான் தேய வேண்டும். சாமிகள் ஒவ்வொரு சாமியா பாடிட்டீங்க. ஆடி மாசம் அம்மனை பாடாம இருக்க முடியுமா? அம்மன் பாட்டு. ஆமாம், ஆடி மாதம் அம்மன்னாவே அற்புதம் இல்லையா? பொன்மகள தேவி அம்மா, பொற்பன காளியம்மா, ஆலங்குடி நாடியம்மா, அறந்தாங்கி வீரமகாளியம்மா, பொன்மகள தேவி அம்மா, பொற்பன காளியம்மா, ஆலங்குடி நாடியம்மா, அறந்தாங்கி வீரமகாளியம்மா, திருவப்பூரில் அமர்ந்தவளே முத்துமாரியம்மா, திருவேற்காட்டில் அமர்ந்தவளே கருமாரியம்மா, திருவேற்காட்டில் அமர்ந்தவளே கருமாரியம்மா, அகிலம் எல்லாம் முன்னாச்சி அம்மா உந்தன் அருளாட்சி, அகிலம் எல்லாம் முன்னாச்சி ஆடி மாசத்திலே அருளாட்சி. பாம்பனியும் சாம்ப சிவன் கோயில், இங்கு பரம்பொருளை பார்த்திடலாம் நேரில். பாம்பனியும் சாம்ப சிவன் கோயில், இங்கு பரம்பொருளை பார்த்திடலாம் நேரில். சிவலிங்கம் இல்லாத ஊரில், சிவலிங்கம் இல்லாத ஊரில், நீ சிறப்போடு இருந்தாலும் பயனில்லை வாழ்வில். பாம்பனியும் சாம்ப சிவன் கோயில், இங்கு பரம்பொருளை பார்த்திடலாம் நேரில். சிதம்பரத்தில் நடனமாடும் ஈஸ்வரன், சீர்காழிக்கு போய் வருவான் அனுதினம். நோய் தீர்க்கும் மருந்தாக வைத்தீஸ்வரன், நோய் தீர்க்கும் மருந்தாக வைத்தீஸ்வரன். திரு அண்ணாமலையில் தீபம் எரியும் அருணாச்சலேசா, அண்ணாமலையில் தீபம் எரியும் அருணாச்சலேசா.
இன்னும் நிறைய நிறைய பாடல்கள் பாடி மக்களுடைய மனங்களை எல்லாம் குளிர்விக்கணும், அதே நேரத்தில் தெய்வத்துடைய மனத்தையும் குளிர்விக்கணும்னு உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இவ்வளவு நேரம் உங்களுடைய கதையை, உங்களுடைய வழிகளை, உங்களுடைய பயணத்தை எங்களோட பகிர்ந்துகிட்டது ரொம்ப நன்றி. ஆகஸ்ட் 2 முதல் நலன் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. Achika, India's #1 trusted gold buyers. We release pledged gold instant cash payment. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.